ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பவர் சப்ளை கேபிளை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெல்ட் ஆகி டேமேஜாக இருக்குது. இதனால தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகலையா அல்லது பவர் சப்ளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நாம் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் சப்ளை வருது, ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கிற ஆன் ஆஃப் மைக்ரோ சுவிட்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதனால தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகலை. நாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கிற மைக்ரோ சுவிட்சு கண்ட்ரோல் போர்டை ரிமூவ் பண்ணி அதில் டேமேஜாக இருக்கிற அந்த மைக்ரோ சுவிட்சை ரிமூவ் பண்ணி அதிலேயே நம்ம புதிய மைக்ரோ சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நாம் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த புதிய மைக்ரோ சுவிட்சோட சோல்ட்ரிங் பண்ண இடத்துல நாம் பிசிபி கிளீனிங் லிக்விடை அப்ளை பண்ணி ப்ரஷ்னால் அதை க்ளீன் பண்ணி விடணும். நம்ம பண்ணுற சோல்ட்ரிங் நீட்டாக இருக்கணும். இப்போது இதை இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பவர் சப்ளை கேபிள் டேமேஜாக இருக்குது. இதே கேபிளை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணோம்னா அந்த டேமேஜான இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பவர் சப்ளை கேபிளை ரிமூவ் பண்ணி புதிய பவர் சப்ளை கேபிளை நம்ம அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் ஃபேஸ், பிளாக் கலர் ஒயர் நியூட்ரல். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டா போதும் மெயின்ஸ் கார்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இப்போது அதோட ஹீட்டிங் காயிலை 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ்வோட மேல் மூடியை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட கண்ட்ரோல் போர்டோட ஒயரை எடுத்து மெயின் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வை பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ் நல்லாவே வேலை செய்யுது. இப்போது ஈஸியாகவே மைக்ரோ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணதுமே இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகுது. இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஹீட் பண்ணி பார்ப்போம். தண்ணி ஹீட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி ஆவியாகிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.